Taste the Daily. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு 4வது நாளாக கருப்பு உடை அணிந்து வருகை தந்தனர். பின்னர் சட்டப்பேரவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக பேரவையில் விவாதிக்க வேண்டுமென அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் வலியுறுத்தினர். ஆனால் ஆளும் விடிய அரசு மக்களின் உயிர் பற்றிய முக்கிய பிரச்சனையை பற்றி விவாதிக்காமல் கேள்வி நேரம் என கூறி கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து பேச எதிர்க்கட்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்களை வெளியேற்ற சபை காவலர்களுக்கு சபாநாயகர் மீண்டும் உத்தரவிட்டார். இதையடுத்து தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை விவாதிக்க மறுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்தும் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை நுழைவாயிலில் முழக்கமிட்டனர். இதற்கிடையே சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். Taste the Daily.